நம்ம விஜய் அண்ணா வந்து கட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம சூப்பராக ஒரு 3 ஸ்பீச் கொடுத்துருப்பாரு. அந்த 3 ஸ்பீச்சை பற்றி தான் இதில் பார்க்க போகிறோம். நம்ம இந்த வீடியோவில் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கு நாளில் போட்டுங்க. புது புது கண்டென்ட்டில் வருவோம். உங்களுக்கு என்ன கண்டென்ட்டு ப்ளீஸ் வீடியோ எண்ட் வரைக்கும் பாருங்க. 3வது பார்த்தீங்கன்னா நீங்களே சிரிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. ஃபர்ஸ்ட்ல இருக்குது சூப்பர். என்னப்பா சொல்றது? செவ்வாய் கிரகத்துல ஐடி கம்பெனி கட்டப்படும். காத்துல கல்வீடு கட்டப்படும். அமெரிக்காவுக்கு ஒத்தடி பாதை போதப்படும். வீட்டுக்குள்ளே ஏரோப்ளேன் ஓட்டப்படும். இந்த மாதிரி அடிச்சு விடுவோமா? நம்ம சிஎம் அவர்கள் அடிச்சு விடுவாரு. அந்த மாதிரி அடிச்சு விடுவோமா? இப்ப ரீசெண்டா கரூர்ல ஒரு விழா ஒண்ணு நடத்தினாங்களே, அது என்னப்பா 30 பேர் விழாவா? 30 விழா. சாரிப்பா, கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். ஒரு இடத்துல நம்ம சிஎம் சார் அவர்கள் பேசும்போது சொன்னாங்க, என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன். இது சினிமா டயலாக் இல்லையா? நான் ஏதாவது பேசினா சினிமா டயலாகா? சார் பேசினா அது சினிமா டயலாக் இல்லையா? சிலப்பதிகாரத்திலிருந்து எடுத்ததா அந்த லைன். என் ஒன்றியத்தில் ஆட்சி செய்யறவங்களும் சரி, நீங்க 2 பேரும் முதல்ல என்னோட கேரக்டரை புரிஞ்சுக்கணும் சார். கேரக்டர்னு சொன்னது நம்ம மக்களோட கேரக்டர். 2026 புரிஞ்சுக்கலன்னா மக்களே உங்களுக்கு புரிய வைப்பாங்க சார். கான்பிடென்டா இருங்க சார். நல்லதே நடக்கும் சார். வெற்றி நிச்சயம். நம்மளும் வீடியோ என்னால் தான் எடிட் பண்ணி போடுறோம். ஆனால் வியூஸ் போகுது, ஆனால் சப்ஸ்கிரைப் தான் பண்ண மாட்டேங்க. சொல்கிற மாதிரி நம்மளுக்கு சப்போர்ட்டை தான் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு போயிடுங்க. அதனால் கண்டென்ட்லாம் வரும். கண்டென்ட் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. நம்ம ஃப்ரீ ஃபயரும் நடுவோம். இங்கே இப்போ நீங்கள் வந்து ஃப்ரீ ஃபயர் வீடியோ போடுங்க அப்படின்னு சொன்னால் கூட நான் ஃப்ரீ ஃபயர் வீடியோ போடுறேன். அது கொஞ்சம் சொல்லிட்டு போங்க.